ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம இந்த கலைஞர் உரிமை தொகையை குறித்து இந்த வீடியோல நாம முழுமையா பார்க்கலாங்க. ஸோ பொங்கலுக்கு முன்னாடி இதை செஞ்சாதாங்க இந்த கலைஞர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா என்னென்ன விதிமுறைகள் இருக்கு ஸோ அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோல பார்க்கறோம். ஸோ கலைஞர் உரிமை தொகையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தற்சமயம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிஞ்சிருங்க. ஸோ இந்த கலைஞர் உரிமை தொகை, ஸோ இந்த பெண்கள் உரிமை தொகை அப்படின்றது இந்த 1000 ரூபாய் இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தற்சமயம் போகுது. பெண்களுக்கு ஒரு குட் நியூஸுங்க. தமிழ்நாடு அரசு கலைஞர் உரிமை தொகை இதுதாங்க எதிர்பார்க்கறது. ஸோ இந்த உரிமை தொகை திட்டத்தின் கீழே பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. 1,15,00,000 மகளிர் அரசின் நிதியுதவி நேரடியாக பயன்பெற்று வருகின்றனர். பெண்களின் வங்கி கணக்குகளுக்கு தமிழ்நாடு அரசின் கலைஞர் உரிமை தொகை நேரடியாக செல்கிறதுங்க. ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை எல்லா பெண்களுக்கும் கிடைப்பதில்லை. தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்திற்கு வகுத்திருக்கும் சில கண்டிஷன் அடிப்படையிலே பயணியர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. கலைஞர் உரிமை தொகை திட்டம் மாதம் 1000 ரூபாய். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள், 4 சக்கரம் மற்றும் கனரக வாகனம் இல்லாதவர்கள், 5 ஏக்கருக்கு மிகாமல் நன்சை நிலம் வைத்திருப்பவர்கள், 10 ஏக்கருக்கு மிகாமல் புன்சை நிலம் வைத்திருப்பவர்கள் எல்லாருமே இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற முடியும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது தவிர ஜிஎஸ்டி செல்பவர்கள், அரசு ஊழியர்கள், எம்எல்ஏ, எம்பி, ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிய பதவியில் இருப்பவர்கள் குடும்பங்களின் பெண்கள் தமிழக அரசின் கலைஞர் உரிமை திட்டத்தில் தகுதி பெற முடியாது. ஓய்வூதியம் பெறுபவர்களும் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்க முடியாது. இந்த வரைமுறைகள் இருந்தும் உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதி ஆனவர்கள். ஸோ இதை தாங்க அவங்க கொடுப்பாங்க. எனவே அருகில் இருக்கும் இ-சேவை மையங்களுக்கு சென்று கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை விண்ணப்பித்து ஏதேனும் காரணங்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அவர்களும் உரிய ஆவணங்களுடன் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். அரசின் வழிமுறைகளின்படி தகுதி வாய்ந்த பெண்கள் பலரும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாமல் உள்ளனர். அவர்களுக்கெல்லாம் நிதியுதவி வழங்கும் வகையில் விரைவில் கலைஞர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அப்பொழுது தகுதி வாய்ந்த பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம். சிலர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பயனாளிகளாக இருந்தாலும் அவர்கள் வங்கி கணக்குகளுக்கு பணம் செல்வதில்லை என்று புகார்களும் இழந்த வண்ணம் உள்க. சோ அப்படியானவர்கள் உடனடியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தை மீண்டும் சரிபார்க்கவும், உங்க வங்கி கணக்கு எண் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறா என்பதை தெரிந்து கொள்ளவும். உங்கள் பெயரில் வேறொருவர் மகளிர் உரிமை தொகை 1000 வழங்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் வங்கி கணக்கு எண்ணை சரிபார்த்திருந்தால் அதனை சரி செய்து கொள்ளுங்கள். மொபைல் எண் சரியாக இருக்கிறதா என செக் பார்த்து கொள்ளுங்கள். இது எல்லாமே செய்து பொங்கலுக்கு முன்னாடி செஞ்சுங்க. இந்த முக்கியமான 2 எண்களும் தவறாக இருந்தால் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் இருக்கலாம். எனவே பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக தவறான வங்கி கணக்கு எண் மற்றும் மொபைல் எண்ணை சரி செய்து கொண்டால் தை மாதம்